விஜய் மாமா, எங்களுக்கு பாலம் கட்டி கொடுங்க, பள்ளிக்கூடம் போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு என்று கண்ணீர் மல்க பள்ளி மாணவ மாணவியர்கள் முதல்வர் விஜய்க்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அடுத்து திருமங்கைச்சேரி ஊராட்சி மேல செம்மங்குடி கிராமத்துல சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. இவர்களின் அன்றாட தேவைக்கு மற்றும் மருத்துவமனைக்கு செல்வதென்றாலும் கூட ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். குறிப்பா மருத்துவம் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி கற்க செல்லணும் அப்படின்னாலும் இந்த ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆற்றில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் அதில் நீந்திதான் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஒரு அபாயகட்டமான பயணத்தை தான் பல வருடங்களா இந்த பகுதி மக்கள் அனுபவிச்சுட்டு வராங்க. இது சம்பந்தமா எங்களது கிராமத்திற்கு பாலம் அமைத்து கொடுங்கள் அப்படின்னு பல ஆண்டுகளா பல ஆட்சியர்களிடம் மனு கொடுத்தும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் இதுவரை எங்கள் கிராமத்தை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றும், தற்போது நல்லாட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதல்வர் விஜய் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பாலத்தை உடனடியாக கட்டி கொடுத்தால் எங்கள் பிள்ளைகள் பயமின்றி பள்ளிக்கு சென்று கல்வி கற்று வரவும், எங்களுக்கு ஒரு அவசரத்திற்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட இங்கே இந்த பாலம் இல்லாததால் ஒரு 108 ஆம்புலன்ஸ் கூட இந்த பகுதிக்கு வராது அப்படின்னு நாங்களே கட்டிலை தூக்கி கொண்டு செல்வதுதான் வேதனைக்குரிய விஷயமா இருக்குன்னு அப்பகுதி மக்கள் கண்ணீர் மல்க கூறியிருக்காங்க. எங்கள் கிராம மக்கள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி வாழ்ந்து கொண்டிருப்பது போன்று உள்ளது என்றும், தற்போது ஆட்சியில் உள்ள முதல்வர் விஜய் அவர்கள் எங்களுடைய பிள்ளைகளின் கண்ணீர் குரலை கேட்டாவது எங்களுக்கு உடனடியா இந்த பாலத்தை அமைத்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம் என்று கண்ணீர் மல்க பெற்றோர்களும் பிள்ளைகளும் மாணவ மாணவியர்களும் கேட்டுக்கொள்வது பார்ப்போரை கலங்க வைத்திருக்கிறது. நாங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல திருவிடைமருதூர் தாலுகாவோட திருமங்கச்சேரி ஊராட்சியில இருந்து மேலசம்போடி கிராமத்துல இருந்து பேசுறோம். எங்க ஊர்ல பல வருஷமா பாலமே கிடையாது. நாங்க 10th 12th படிக்கிற பசங்க எல்லாம் ஸ்டடி முடிஞ்சு 6:30 மணி ஆயிடுது வீட்டுக்கு வர்றதுக்கு. வர வழியில பாலம் இல்லாதனால நாங்க ஆத்துல இறங்கிதான் வர வேண்டியதா இருக்கு.